மண்டே ஈவினிங். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. சாமிக்கு படைக்க தேவையான முறுக்கு, சீடை எல்லாமே வெளிய இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்ல ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும் அப்படின்றதுனால சிம்பிளா சிறுபருப்பு பாயாசமும் கூடவே கேசரியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சிறுபருப்பு பாயாசத்துக்கு 1 கப்பு சிறுபருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அது ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைட் கேசரியும் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு பாயாசம் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். எப்போ பாயாசம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கூடவே கேசரியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்காது அப்படின்றதுனால அதையும் ரெடி பண்ணியாச்சு. பாயாசத்துக்கு தேவையான பருப்பும் நல்லா வெந்துட்டு இருந்தது. 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கும் போது நல்லா குழஞ்சி இருக்கும். 1/2 கப்பு வெல்லத்தை உருக்கி இது கூடவே சேர்த்துட்டு கூடவே 1/4 கப்பு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு இப்போ தேவையான நட்ஸை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடும். அப்படியே எங்கள் வீட்டு கிருஷ்ணரையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக சாமிக்கு எல்லாமே வச்சு சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சு. இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.